வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 12 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினை தயவு செஞ்சு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 22 கட்டாயமாக விடையளிக்கணும். 7 into 14 இதில் பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் அலகை வரையறுக்கும். டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட்டு. மீயொலியினை கேட்க இயலும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. உப்பு அணுநிறை வரையறுக்கவும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எளிய கீட்டோன்களின் பெயர்களையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக. சிஎன்எஸோடைய விரிவாக்கம் என்ன? மூவினைவு வரையறுக்கவும். ஒரு ஆக்சோசோமின் படமறைந்த பாகம் குறி. ட்ரா அண்ட் லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோசோம். ஆர்கியோடெரிப்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது? ஒய் ஆர்கியோடெரிப்ஸ் கன்சிடர் டு பி கனெக்டிங் இன் லிங்க். நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்துடைய நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 into 428 இதில் பொது ஈர்ப்பியல் விதியினை கூறுக. அதன் கணிதவியல் சூத்திரத்தை தருவிக்கவும். வாயில் விதியினை கூறு. இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துரு என்பது என்ன? துரு உருவாக்கத்திற்கான சமன்பாட்டை தருக. துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ஸ்டேட் த 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ரஸ்டிங் அயான். கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி எழுதுக. நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியம். பூக்கும் தாவரத்தில் நடைபெறும் பாலின பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. முதல் நிகழ்வின் வகைகளை கூற. அந்நிகழ்வின் நன்மை தீமைகளை குறிப்பிடுக. மருத்துவத்துறையில் உயிரி தொழில்நுட்ப முக்கியத்துவத்தை எழுதுக. திருத்தி அதன் பகுதிகளை குறித்து எழுதுக. ரைட் எ நோட் ஆஃப் எடிட்டர், இட் இஸ் ஏ மெயின் பார்ட்ஸ். சம் கேட்டிருக்காங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 into 7 21. இதில் ஆல்பா பீட்டா காமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெவிட்டிய கரைசல் தெவிடாத கரைசல். ஈரம் உறிஞ்சி சேர்மங்கள் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் இடையேயான வேறுபாடு. வேதிச்சமநிலை என்றால் என்ன? பண்புகள். மீள் மற்றும் மீளா வினையினை வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எவ்வாறு உருவாகியுள்ளது? டிஎன்ஏயோட உயிரியல் முக்கியத்துவம் யாது? ஹெச்ஐவி பரவ பல்வேறு வழிமுறைகளை கூறு. மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவத்தை கூறு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.